மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் செடி நட்டு வளர்க்குறதா இருந்தால் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல செழிப்பாக செடிகள் வளர்ந்து நிறைய அறுவடை கொடுக்கும். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு பூக்கு ஒரு காய் கண்டிப்பாக வந்துடுங்க. அது பூ கொட்டுற பிரச்சனையெல்லாம் இந்த செடிக்கு கிடையவே கிடையாது. ஆனால் வளர்ந்து வர பருவத்தில் நிறைய நைட்ரஜன் சத்து கொடுக்கணும். வளர்ந்தப்புறம் காய் பூ பிடிக்கும்போது பொட்டாசியம் சத்து, ஃபாஸ்பரஸ்ஸு அது மாதிரி சத்துக்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போதே மாட்டுச்சாண உரமும் ஒரு கைப்பிடி சாம்பலும் சேர்த்து மண்ணில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாற்று நடுங்க. நல்ல செடி வளர்ந்து வரும். பெரிய பெரிய இலைகளாக வரும். பெரிய பெரிய இலைகளாக வந்தால் பச்சையம் நிறைய இருக்கும். அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும். ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனால செடியும் நல்லா வளரும். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்க வேண்டிய உரங்கள் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு, அப்புறம் அதில் வர டீ இருக்கு இல்லையா, அந்த தண்ணி இருக்குமே கம்போஸ்ட்டில், அந்த கம்போஸ்ட் டீயவும் நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை டைல்யூட் பண்ணி மண்ணுக்கு கொடுக்கலாம். கம்போஸ்ட்டையும் 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காஃபி கிரவுண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்ல உரமாக இருக்கும். அதையும் மண்ணில் சேர்த்து மக்க வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இந்த காஃபி கிரவுண்ட்ஸ் காஃபி பொடி நம்ம ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது காஃபி போட்டப்புறம் வர சக்கை தான். அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது நீங்கள் கம்போஸ்ட்டில் போட்டால் கூட குவாலிட்டி கம்போஸ்ட் கிடைக்கும். குவிக்காக கம்போஸ்ட் ஆகிடும். அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அந்த கம்போஸ்ட்டையோ இல்லாட்டா இந்த காஃபி கிரவுண்ட்ஸையோ நீங்கள் தண்ணியில் கலந்து மண்ணுக்கு ஊற்றி விடலாம். அதுவும் நல்ல ஒரு உரமாக இருக்கும். அதை தவிர மண்புழு உரம் கொடுக்கலாம். இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை மண்ணுக்கு உரம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்ல அறுவடை கிடைக்கும். வெண்டைக்காய் நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய நாளைக்கு உங்களுக்கு காய்கள் கிடைக்கும். வைக்கிறது ஆன் பண்ணவே இல்லை.